அன்பார்ந்த உறவுகளே வணக்கம். இன்று நான் ஒரு புதிய தலைப்போடு உங்களிடம் வருகிறேன். சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் சொல்ல வேண்டியது கடமை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது உங்களிடமே விடுகின்றேன். இந்த உலகத்திலே உயர்ந்த சக்தி மகாசக்தி கடவுள் என்று சொல்கிறோம். கடவுளுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை. கடவுள்தான் பிறப்பு இறப்பு இரண்டையுமே வகுத்தது. அவன் எப்படி பிறக்க வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு மரணிக்க வேண்டும் இதெல்லாம் தொகுத்தது அவனே தான். ஆகவே இறந்த பின்னர் இறைவனடி சேர்ந்தார் சிவபாதம் அடைந்தார் தான் சொல்கிறோம். அது எப்படி இருந்தாலும் இதன் பின்னர் சிலர் இந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும், ஆன்மா சாந்தி அடையவில்லை, பேயாக அலைகிறது, பிசாசாக அலைகிறது என்று சொல்லி இந்த பாமர மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஆகவே இப்படி எதுவுமே ஒன்றுமில்லை. பேய் பிசாசு என்ற ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆன்மாவாக இருக்கும். அது மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கும். அது ஒன்றை தவிர வேறு பேய் பிசாசு என்று எதுவும். ஆனால் மறந்தவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்பது போல இந்த பாமர மக்கள் மனதிலே உடலளவிலே பலவீனமானவர்கள், அவர்களை ஏமாற்றுவதற்கு சற்று பழங்குடியவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த சொல்தான் பேய். பரிகார பூசைகள், பரிகார கடமைகள் இது எதுவுமே பயனற்றது. வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தா என்று சொல்ல கலங்குமே. ஆனால் செய்த வினையும் செய்கின்ற தீவினையும் ஓர் எதிரொலியை காட்டாது வரைய மாட்டான். நீ செய்கின்ற அத்தனை காரியங்களுக்கும் ஒரு எதிர்வினை இருக்கிறது. அதை நீ அனுபவிக்க வேண்டும். அடாது செய்பவன் படாது படுவான். நாங்கள் சொல்லுகிறோம் தானே, முற்பிறப்பு, இந்த பிறப்பு, ஏழு பிறப்பிலும் செய்கின்ற கர்மங்கள் அப்படியே தொடர்ந்து வரும். அதற்கு நீ அனுபவித்தாக இந்த கர்மம், அதற்கான சாந்திகள் கர்மங்கள் யாவும் பொய்யானவை, போலியானவை, உங்களிடம் இருக்கின்ற பணத்தை காப்பதற்காக செய்கின்ற ஏமாற்று நாடகங்கள். இதே நம்பிக்கை கொள்ள வேண்டாம். இது நடவாத ஒன்று. நீ உனது மனசாந்திக்காக மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர், செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆடவாயான் திருநீரே. திருநீர் தான் நமக்கு மந்திரம், மாயம், சூடியம், பில்லி எல்லாமே. ஆகவே நீங்கள் அந்த திருநீரை நீங்கள் நம்புங்கள், அதை அணியுங்கள். இதை விடுத்து எந்த விதமான பரிகாரம், உங்களது கிட்ட பணம் இருக்கலாம், பணத்தை கடன் வாங்கி அடகு வைத்து செய்யலாம். இதிலேயுமே பிரயோசனமான பிரயோசனமற்றது. பரிகாரம் போய் சில பூசகர்கள் அதை மக்களை ஏமாற்றி கோயில், ஒரு சாதாரண மனிதன் அந்த கோயிலே வந்து அமர்ந்து கொண்டு அவன் மக்களை ஏமாற்றி அவன் பணக்காரனாகிறான். நீங்கள் அவனுடைய பணத்தை கொடுத்து நீங்கள் பிச்சைக்காரர்கள். இதுதான் நடக்குது. ஏமாற்ற தெரிந்தவன் வாழ்கிறான், ஏமாறுகிறவன் இல்லாமல் போகிறான். ஆகவே எந்த விதமான பரிகாரங்களிலே பிரயோசனமில்லை, நடக்காது. அப்படி இருந்தால் இறைவன் என்னை தட்டிக்கட்டும். அதுதான் நான் சொல்லுகிறேன். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த காட்டிலே சில மரங்கள் இருக்கின்றன. அவை இரவும் பகலுமே ஆக்சிஜன் சொல்லுகின்ற அந்த புனித காற்றை சுவாசிக்கின்றன. அந்த மரங்களுக்கு இடையே நாங்கள் செய்கின்ற பொழுது எமது பிராணவாயுவையும் அதை ஈர்த்து கொண்டு எம்மை பலவீனப்படுத்துகிறது. அப்பொழுது நாங்கள் பதட்டம் அடைகிறோம், உடல் பலவீனம் அடைகிறது. அதைத்தான் நாங்கள் பெயர் சொல்கிறோம். அந்த வகையிலே புளிய மரம் இரவிலே பிராணவாயுவை சுவாசிக்கிறது, ஆக்சிஜனை சுவாசிக்கின்றது. ஆகவே அதான் காட்டு வழி. பொதுவாக காட்டு வழியிலே தான் புளிய மரங்கள் இருக்கும். அந்த புளிய மரங்கள் இருக்கின்ற இடங்களிலே நாங்கள் அலைந்து திரிகின்ற பொழுது இரவு நேரங்களிலே அந்த புளிய மரம் எமது பிராணவாயுவை எடுத்துக்கொள்ளும் ஆக்சிஜனை எம்மை பலவீனப்படுத்தும், எமதை பேதலிக்க வைக்கும். இங்கே வீட்டிலே வந்தது பொழுது நடுங்குவோம். என்று சொன்னால் உடம்பிலே ஆக்சிஜன் இல்லை. அதற்கு பரிகாரம் என்ன செய்கிறார்கள்? இந்த வேப்ப மரம் என்ன செய்கிறது? கார்பன் டை ஆக்சைடு, கனியமிளகாவை பகல் இரவு முழுவதும் உட்கொண்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுத்து கொண்டே இருக்குது. ஆகவே தான் அந்த புளிய மரத்துக்கு அடிக்கடி போனவனை உடனே என்ன செய்கிறார்கள்? வேப்பிலையை கொண்டு அவனை அடிக்கிற, வேப்ப மரத்தை கொண்டு போகிற வேப்பிலையில் கொண்டு போய் அவன் அடிக்கிற நேரம் அந்த உடம்பிலே அந்த ஆக்சிஜன் வருகின்றது. கார்பன் போய் ஆக்சிஜன் வந்த பின்னர் அவன் சுயநினைவுக்கு வருகிறான், மீண்டும் பிடகாத்திரம் வருகிறான். இதுதான் அந்த பேய் ஓட்டுன்ற சக்தி. எனக்கும் தெரியும் பேய் ஓட்டுறதுக்கு, பேயை கொண்டு வரவும் தெரியும்.
ஒரு 10-20 நிமிடம் புளிய மரத்தடியிலே வைத்து உங்களை கஷ்டப்படுத்தி உங்கள் உடம்பிலே இருக்கின்ற ஆக்சிஜன் எல்லாம் கடத்திவிட்டால் மீண்டும் உங்கள் உடம்பிலே வரப்போவது கரிய விழாவாக ஆகவே நீங்கள் பேயாக மாறுகிறீர்கள். ஆகவே அன்பர்களே, இந்த பேயோட்டுதல், பேய் இருப்பது என்பதெல்லாம் உண்மைக்கு அப்பாற்பட்டது. கடவுளை நம்புங்கள். கடவுளை நம்பியோர் கைவிடப்படாகவே கடவுள் வழிபாட்டிலே இருங்கள். இவை யாவே போய் சிலர் இந்த யூடியூப் சேனலிலே உள்ளவர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக புது புது சத்தங்களோடு அந்த படங்களை போடுகிறார்கள். இது யாவும் ஏமாற்று வித்தைகள். நம்ப வேண்டாம் மக்களே. கடவுளை நம்புங்கள், உங்களை நம்புங்கள். இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் பொதுவாக எங்கள் குடும்பத்திலே நாங்கள் சம்பிரதாயம் வைத்திருக்கிறோம். இறந்தவரை 24 மணி நேரத்துக்கு முன்னர் அளவாக சுத்தமாக குணப்பாட்டி அவரை அங்கே இடுகாட்டிலே கொண்டு போய் அவரை அடக்கம் பண்ணிவிட்டு செய்ய வேண்டிய கடமை செஞ்சு வருவோம். அது ஒன்றைத்தான் நாங்கள் செய்கிறோம். நானும் அதைத்தான் செய்கிறேன். எனக்கு பிறகு அதைத்தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அதை விடுத்து வேறு சடங்குகள் யாவுமே. ஆனால் தானம் கொடுக்கலாம். பிராமணனுக்கு தானம் கொடுக்கலாம், சலவை தொழிலாளிக்கு தானம் கொடுக்கலாம், சிகையாக அது அது பெருமதியானது. அதற்காக கடவுளின் பெயரால் ஏமாற்று வித்தைகள் செய்யாது. நல்லவர்களாக வாழ்வோம், வல்லவராக வாழ்வோம். இதிலே உங்களுக்கு பொருத்தமானதாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது யாரையும் பொருத்தமாக அல்ல. நன்றி, வணக்கம்.